ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே. அதில் வந்து யோகா என்ற சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். யோகா அப்படின்னா இணைத்தல் ஆர் ஒன்று சேர்த்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி வந்து யோகாங்கிறது வடமொழி சொல் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து உடலை உயிரோடு இணைக்க வேண்டும், உயிரானது மனதோடு இணைய வேண்டும், மனம் வந்து இறைநிலையோடு இணைய வேண்டும். ஸோ உடல் உயிர் மனம் எல்லாமே ஒன்றிணைத்து ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணுறது தான் யோகா. பொதுவாகவே நம்ம யோகா பண்ணும்போது கண்ணை மூடி ஃபோக்கஸ்டாக பண்ணும்பொழுது அதனுடைய முழு பெனிஃபிட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்முடைய உடல் அசைவுகளை வந்து கவனிக்க வேண்டும். யோகா பண்ணும்போது அந்த அசைவுகள் வந்து மென்மையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆசனத்தின் மேலே இருந்து தான், ஒரு இருக்கையின் மேலே இருந்தால் நம்ம யோகா பண்ணுவோம். அதனால அது யோகாசனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த யோகா கலை வந்து 64 ஆயக்கலையிலும் சிறந்த கலையாக கருதப்படும். இதனுடைய வந்து தந்தையாக இருப்பவர் வந்து பதஞ்சலி வந்து முனிவர். அவர் வந்து யோகா வந்து 8 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 8 பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி இப்படின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம 3வது நிலையான ஆசனத்தை தான் யோகாசனம் அப்படிங்கிற பேரில் நம்ம அனைவருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து டெய்லி நம்ம வந்து யோகாக்கள் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது, நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உடலையும் மனதையும். ஸோ அனைவருக்கும் என்னுடைய இனிய யோகா டே வாழ்த்துக்கள்.